சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 8 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலம் ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் குரூப் ஏ, பி என 8 அணிகள் பிரிக்கப்பட்ட நிலையில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து என இரு அணிகளும் தலா 2 போட்டிகளை வென்று 4 புள்ளிகளை பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய இரு அணிகளும் தலா 3 புள்ளிகளை பெற்றுள்ளன. இந்நிலையில் 0 என்ற புள்ளியில் இருந்த ஆப்கானிஸ்தான் அணி இங்கிலாந்தை வீழ்த்தி 2 புள்ளிகளை பெற்றுள்ளது. அடுத்து நடக்கவிருக்கும் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வென்றால் 4 புள்ளிகளுடன் அரையிறுதிக்கு செல்லும். இந்த 2 போட்டிகளில் ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றால் இரு அணிகளும் தலா 5 புள்ளிகளுடன் அரையிறுதிக்கு தகுதி பெறும். எனவே 3 அணிகளுக்கும் அடுத்து வரும் போட்டி அரையிறுதியை தேர்வு செய்யும் நிலையில் உள்ளது. இதனால் 3 அணிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயிப் அக்தர் ஆப்கானிஸ்தான் அணியானது ஆஸ்திரேலியாவுக்கு சவாலாக இருக்கும் என தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார்.